தூங்கிட்டோம். வாசல் கூட தொளிக்கல. எப்பவும் தீர்வு தான் எழுப்பிடுவான். இன்னைக்கு பாரு நல்லா தூங்குறான். அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க. சீக்கிரம் எழுந்து எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைச்சேன். இப்படி தூங்கிட்டேனே. சரி சரி, சீக்கிரம் வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு டீ போட்டு கொண்டு போய் கொடுப்போம். அத்தை, என்னத்த நீங்க வாசல் தொளிச்சு கோலம் போட்டீங்களா? ஆமாமா, நல்லா இருக்கா? எனக்கு இப்படிதாமா கோலப்பட தெரியும். எங்க வீட்ல இதத்தான் போடுவேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கத்த. சாரி அத்தை, கொஞ்சம் தூங்கிட்டேன். இதுல என்னமா இருக்கு? நீ போ, குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு. ஃபர்ஸ்ட் டீ போட்டு வச்சிருக்கேன். நீ குடிச்சிட்டு திருத்தம்பி எந்திரிச்சிட்டா திருத்தம்பிக்கும் கொடுத்துரு. அப்புறம் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு. அத்தை சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் அத்தை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் என்ன ரெஸ்ட்? நம்ம வீட்ல நாம தான் வேலை பார்க்கணும். நீ காலேஜுக்கு போற புள்ள, போய் கிளம்பு. அத்தை பாத்துக்கிறேன். இல்லத்த, காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க, அதனால நான் போகல. இனி பொங்கல் முடிஞ்ச பிறகுதான் அத்தை காலேஜ். ஓ அப்படியா? சரிம்மா, இருக்கட்டும். நீ போய் டீயை சுட வச்சுக்கோ. அத்தை அப்பதே போட்டுட்டேன். சூடு பண்ணி குடிக்கிறியா? சரிங்க அத்தை, நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன் அத்தை. இதுல என்னமா இருக்கு? ஏன் வீடுனா நான் பார்க்க மாட்டேனா? டெய்லி டீ தான் குடிப்பீங்களா? ஆமா அத்தை. அதான் தேயில இருந்தது, டீ போட்டு வச்சிட்டேன். அத்தை நீங்க? டீ தாமா. சரிங்க அத்தை, வாங்க நான் உங்களுக்கு எடுத்தாரேன். நீ போ, நான் சாதனாவை எழுப்பி விட்டுட்டு வரேன். இருக்கத்த, தூங்கட்டும். சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் எழுப்பிக்கலாம். மாமாவும் தான். சரிம்மா, சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமையல் வேலைய பார்க்கலாம். அத்தை, எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்ல. உன் கூட மாட இப்படி வேலை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரிங்க அத்தை. நீ எத்தனை ஆகுது? ஒரு மாடுகளாவது எந்திரிச்சு வந்திருக்கிறதுகளான்னு பாரு. மாடியில போய் படுத்துக்கிட்டு எனக்கு என்னன்னு கீழே இறங்குறதே இல்ல. எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? ஒரு டீ காஃபி கூட குடிக்கல. இந்த சக்தி வேற வேலைக்காரங்களை ஃபுல்லா அனுப்பி விட்டான். இப்ப எப்படி நான் டீ காஃபி குடிக்கிறது? 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்குன்னு தான் பேரு. காலகாலத்துல தூங்கி எந்திரிச்சு கீழே வருவான், வீட்டு வேலையை பாப்பன்னு ஒண்ணுக்காவது தெரியுதா? எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வரட்டும் வரட்டும், பொறுமையாவே இருக்க கூடாது. நம்ம ஆட்டத்தை காமிச்சாதான் வீட்டுல கப் சிப்புன்னு இருப்பாங்க. ஐயோ, என்ன அம்மா மட்டும் உட்காந்துருக்கு? அவசரப்பட்டு கீழே இறங்கி வந்துட்டோமோ? கிளம்புறது நல்லது. ஏய் நில்லடி. சுத்தம் பாத்துட்டாங்களா? சொல்லுமா. என்னடி, என்ன பார்த்தாவா அப்படியே ஓடுற? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேல. சீ, நீ எல்லாம் என் பிள்ளையே இல்லடி. நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்ப பாரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற நிலைமை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ எல்லாம் பிள்ளைன்னு வந்து பிறந்திருக்க பாரு மாடே. ஓ, தப்பெல்லாம் அப்படம் ஏன் மேல. நீ எந்த தப்பும் பண்ணலையாமா? தப்பு ரைட்டுன்னு பேசாதடி. இவ்வளோ பெரிய வீட்டுல சம்பந்தம் பேசுனேன், எல்லாம் சுக்கு நூற உடச்சிட்டியே. உன்னால தாண்டி அந்த கருவாப்பையில வந்து அந்த பேச்சு பேசினா என்ன? சே, யார் யார்கிட்டலாம் பேச்சு வாங்கி பெத்தவ மனச கொதிக்க வச்சுட்டேடி. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. சே, இந்த பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னா அப்படியே திரும்பி போயிடலான்னு பார்த்தேன். காலங்காத்தாலே இவ்வளவு பேச்சா? இனி இந்த வீட்டுல நிம்மதி இருக்கும்னு நினைச்சேன். அம்மா நம்மளை எப்பவும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. என்னடி குனிஞ்சு நிக்கிறவ? குற்றம் உள்ள மனசு தாண்டி குறுகுறுக்கும். செஞ்ச தப்பு உனக்கே உறுத்துதா? உறுத்தும். இன்னும் நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு மட்டும் பாரு. ஏமா, ஏன் இப்படி சாபம் விடுற? உனக்கு என்னதாமா பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நேத்து ஒழுங்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கிட்டு போய் தொலைஞ்சிருந்தேனா நானும் இப்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பேன். எப்பயும் போல ஆபீஸ்க்கு போயிட்டு என் பிசினஸ பாத்துட்டு, அதுவும் இல்லாம என் பிசினஸ் ஓஹோன்னு போயிருக்கோம். எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. நினைக்க நினைக்க எரியுது. சை, நினைக்காதம்மா. நான் உனக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறேங்கிறதே மறந்துரு. நீ உன் மூஞ்சி முன்னாலே நான் வரல, போறேன். ஏய் நில்லடி. சொல்லு. மூஞ்சி முன்னாடி வரலையா? என் மூஞ்சி முன்னாடி நீ வந்து தொலையாத. ஆனா யாரு சமைப்பா? என்ன? அதான் உன் அண்ணங்காரன் எல்லாத்தையும் அனுப்பி விட்டானே. காலையில இருந்து ஒரு டீ கூட குடிக்கல. போய் போட்டு எடுத்துட்டு வா. அவ்வளவுதானா? இனி வேலைக்காரி ஆக்கிடுவாங்களா? அச்சோ, இனி என்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேனோ. என்னடி முணுமுணுக்குற? போடி. ஹாய் சிவானி, குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்வேதா. மணி எத்தனை? இப்ப எழுந்து வந்துட்டு குட் மார்னிங்கா? எழும்பி உன்னை அடிச்சு பத்தி விட்டுறணும்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணிட்டு இங்கே உட்காருவேன்னு எதிர்பார்க்கல. இருக்கட்டும், இனி வீட்டுல தானே. ஒவ்வொருத்தையும் நான் படுத்துற பாட்டுல எல்லாம் நீங்களா அத்தை பிடிங்கி ஓடணும். நீயும் இப்பதான் எழுந்தியா? ஆமா ஸ்வேதா. திமுறப்பாரு, ஏன் உனக்கே காலுக்கு மேல காலை போட்டு, இதுவும் ஏன் பக்கத்துல இவள. ஏய் சிவானி, ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல நான் அந்த உட்காரு. ஆமா, இது யாரு சுடிதார் போட்ட பாட்டி? ஏ ஸ்வேதா. ஓ அத்தையா? சாரி அத்தை, தூக்க கலக்கத்துல இருக்கேனா. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சுடிதார்ல பாக்குறனால பாட்டின்னு நினைச்சிட்டேன். டோன்ட் ஃபீல், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. எழுந்துடுறி முத. நீ எழுந்துடுறி. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம
இங்க பாருங்க, மரியாதை எல்லாம் தானா வரணும், கேட்டு வாங்க கூடாது, புரிஞ்சதா? இப்பதான் தூங்கி எழுந்து வந்திருக்கேன், என்னால பேச முடியல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் சிவானி, நீ நிக்கிற, உட்காரு. இல்ல ஸ்வேதா, உங்களுக்குலாம் நான் டீ போட்டு கொண்டு வரேன். எங்களுக்கலாமா? எனக்கு டீ வேணாம். நீ இப்போ டீ குடிக்க போறியா? ம். அப்பலாம் எதுக்கு தேவையில்லாம வெட்டியா டீயை போட்டுட்டு உட்காரு. இல்ல அம்மாக்கு. ஏன் அவங்களுக்கு கை கால் இல்லையா? தேவைன்னா எழுந்து போய் போடுவாங்க. அடியே, என்னடி என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு. உட்காருமா, எத்தனை தடவை சொல்ல? ஏய், என்னடி நீ உட்கார்ந்துட்டு இருக்க? எழுந்து போடி. சிவானி, உனக்கு கிச்சன்ல வேலைலாம் பார்க்க தெரியுமா? ஓய், தெரியுமா? சொல்லாத. தெரியாதுன்னு சொல்லு. தெரியாதுன்னு சொல்லு. தெரியாது ஸ்வேதா. கிச்சன்ல எந்த வேலையும் பார்க்க தெரியாதா? டீ போட? ஆஹா, சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. அச்சோ, என்ன அப்பதான் டீ போடுன்னு சொன்னதுக்கு சரின்னு போனா இப்ப எதுவுமே தெரியாதுங்கிறா. என்ன ஸ்வேதா, எனக்கும் கிச்சன்ல எந்த வேலையும் தெரியாது. ஏன் கிச்சன் பக்கமே நான் போனதில்ல. நல்லா சாப்பிட தெரியும், அவ்வளவுதான். உனக்கும் அப்படிதானா? சொல்லு. ஆமா, அப்படித்தான். என்ன பண்ணன்னு தெரியல. சக்தி வேற யாரையும் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றது? நம்ம 2 பேர் தான் வீட்ல லேடிஸ் இருக்கோமா? அத்தையும் இருக்காங்கல்ல, அவங்களும் பெண் தானே, சமைக்க தெரியும். என்னத்த தெரியும்ல? உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, அங்கிட்டு போயிடு. கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம. என்னது? என்கிட்ட பேசாதடி, கடுப்பா இருக்கு, அங்கிட்டு போயிடு. இல்ல ஏதோ இல்லைன்னு சொன்னீங்களே, அதான் உங்ககிட்ட இருக்கா? ஏய், உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கேட்போமேன்னு பார்த்தேன். இல்லையா? விடுங்க. ஏய் எலும்பி, அளவுக்கு மீறி போற. என் மகன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டா என்ன இந்த வீடு எல்லாம் உனக்கு சொந்தமாயிடுச்சு நினைச்சியா? போடி போ, ஒழுங்க வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பாரு. எனக்கு போய் டீயை போட்டு கொண்டு வா. டீ போடுனா தெரிஞ்சாதான் அத்தை போட முடியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாதுனா இங்க தெரியுதுல, அது ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க வேணா சமைச்சு கொண்டு வாங்கனே, சாப்பிட்டு காமிக்கிறேன். ஏய் எலும்பி, இங்க பாருங்க, கத்துறதுல பிரயோஜனம் இல்ல. எனக்கும் சிவானிக்கும் சுத்தமா சமைக்க தெரியாது. வீட்டுல வேற யாரும் இல்ல சமைக்கிறதுக்கு. நீங்க தான் சமைச்சு ஆகணும். உங்களுக்கு தேவைன்னா போய் சமைச்சு வைங்க. எங்களுக்கும் சேர்த்து ஒரு 1 ஹவர்ல வருவோம். டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கட்டும். யார பார்த்து நீ சமைச்சு வைங்கிற? உங்களை பார்த்துதான் அத்தை. பேரன் பேத்தி எடுக்கிற வயசாச்சு, உங்களுக்கும் இன்னும் சமைக்க தெரியாதா? ஏய் தெரியும்ல. தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் சமைக்க தெரியலாட்டி அது ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. நான் வந்து உங்க மகன் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் எழுப்பி விட்டு குளிக்க வச்சு நான் கூட்டிட்டு வரேன். அதுங்கள சுட சுட ஆவி பறக்கிற சமையலா ரெடி பண்ணி வைங்க. என் வீட்டுக்கார் பசி தாங்க மாட்டாரு, சீக்கிரம் சமைச்சு வைங்க. ஓகே? ஏய் விளக்கம் ஒரு பிஞ்சிடும். நீ சொன்னா நான் சமைச்சு வைக்கணுமா? என்னால முடியாது. வேற வழி இல்ல அத்தை, வீட்டுல சமைக்க தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். அதனால போய் சமைச்சு வைங்க. நீ என்ன நிக்கிற? வா போவோம். என்னம்மா சும்மா ஆன்ட்டு கலக்க. உனக்கு இன்னைக்கு காலேஜ் லீவுன்னு தானே சொன்னேன்? ஆமா, பொங்கல் முடிஞ்சதும் தான். சரி ஓகே, வா நம்ம மாடிக்கு போவோம். அவங்க சமைச்சு வைப்பாங்க, ஒரு 1 ஹவர் கழிச்சு வரலாம். ஏய் லூசு மாதிரி பேசாதீங்கடி, நானும் சமைக்க மாட்டேன். வா அவங்க அப்படிதான் கத்துவாங்க, நாம போவோம். அடியே எலும்பி, நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. நான் பொறுமையா இருக்கேன், என் பொறுமையை சோதிக்காத. பொறுமையை சோதிக்கிறேனா? உங்களுக்குலாம் பொறுமைங்கிற ஒன்னே கிடையாதத்த. கத்தாம சமைச்சு வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னால முடியாது. நீ வா, நாம கிளம்புவோம். கொஞ்ச நேரம் கத்திட்டு பசிச்சா போய் சமைப்பாங்க. ஏய் ஸ்வேதா, எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி பேசுற? அம்மா கத்துனாங்கன்னா வீடே அலறும். வேண்டாம் ஸ்வேதா, நானே போய் டீ போட்டு சமைச்செல்லாம் கொடுத்துட்றேன். உனக்கு காலேஜ் போகணும்னு நினைப்பில்லையா? வீட்டு வேலை பார்த்துட்டு வீட்டில் வேலைக்காரியா இருந்தறியா? ஸ்வேதா இங்க பார், உனக்கு சமைக்க தெரியுங்கிறது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. லேட்டா வந்தா சமையல்காரங்க சாப்பாடெல்லாம் எடுத்து ஒதுக்கிடுவாங்க. அப்போ முதல்ல எனக்கு தேவையானதை நான் தான் சமைச்சு சாப்பிடுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டேன். அதனால எனக்கு சமைக்க தெரியுங்கிறதுலாம் அம்மாவுக்கு தெரியாது. எனக்கு சமைக்க தெரியும்ல, எனக்கு என்னென்ன தெரியும், நான் என்ன பண்றேன், என்ன படிக்கிறேன், எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அம்மாவை மாற்றணும். அவங்க என்ன கேட்டாலும் நீ தெரியாதுன்னு சொல்லி பழகு. என்ன வேலை சொன்னாலும் தெரியாது அதை மட்டும் நீ சொல்லு. ஐயோ திட்டுவாங்க. அவங்க திட்டுறதெல்லாம் கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொல்றத மட்டும் செய். செய்வியா? அது செய்வியா மாட்டியா? செய்றேன். அது போதும். ஆனா என்ன மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. செஞ்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு அப்புறம் ஏன் நாத்தனா என் பேச்ச கேட்க மாட்டேங்காளேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கேக்குறேன். நிஜமா? கண்டிப்பா. 2 பேர் சேர்ந்து இனி தீயா வேலை பார்க்குறோம். ஓகே? நம்ம செய்யற அளப்பறையில அம்மா மாறணும். டீல் ஓகேவா? டபுள் ஓகே. இனி பாரு என்னென்ன நடக்குதுன்னு. ஐயோ ஸ்வேதா, நாம ஏதாவது பண்ணி அண்ணன் அப்பா ஏதாவது கோச்சிக்கிட்டா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். சரிதான். சரி வா வா, நின்று பேசிக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மாடிக்கு போலாம். என்ன பேசிட்டு போறா இந்த எலும்பி? நான் சமைக்கணுமா? யாரு?
எவ்வளவு பெரிய கம்பெனியா ஒத்த ஆளா நான் நிர்வகிக்கிறவ, நான் வீட்டு வேலை பார்க்கணுமா? சமைக்க தெரியாதான். பாத்தலாம் இன்னைக்கு நானும் சமைக்க மாட்டேன்டி. பசி வந்தா தன்னை போல சமைப்பீங்கல்ல, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன ஆனாலும் நான் கிச்சனுக்குள்ள போக மாட்டேன். இன்னைக்கு நீங்களா நானான்னு பாத்துறேன். வாங்க 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 டாக்டர் மேடம். ஏய் வீரா, நீ அடி வாங்க போற. ஹலோ, நீங்க டாக்டர் மேடம் தானே? அது மத்தவங்களுக்கு தான். எனக்கு உனக்கு நான் யாருன்னு தெரியாதா? தெரியாதே. ஓ தெரியாதா? சரி வாங்க வீரா சார், உள்ள போய் பார்க்கலாம். ஓ சார். ஆமா சார், வாங்க. ஓகே மேடம் வாங்க. ம் ராணி எல்லாம் ஓகேவான்னு சொல்லு, இல்ல இனி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிடலாம். சரி வீரா. வா உள்ள வா. ம் இந்த இடம் ஓகேவா? சூப்பர் வீரா. பேஷண்ட்ஸ் வந்தா உட்கார்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேர் வேணாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்ல வீரா, இப்போதைக்கு இது போதும். சரிம்மா, நம்ம கிராமத்துக்கு மட்டும் தானே, அதனால கொஞ்சம் சிம்பிளா தான் ரெடி பண்ணிருக்கேன். போதும் வீரா. நம்ம கிராமத்துல உள்ளவங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுவும் குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது உங்களுக்கு பக்கமா இருக்கும்ல, அது போதும். இதுக்கு மேல வசதி வேணும்னா போக போக பாத்துக்கலாம். சரிம்மா, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். சரி வீரா. சரி வா. ம் இந்த ஒரு ரூம்ல மட்டும் சிங்கிள் பெட்டு, தாய்மார்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. போதும் வீரா. ஆனா வீரா, நம்பவே முடியல. எப்படி இருந்த வீட பெர்ஃபெக்ட் ஹாஸ்பிட்டலா மாத்திட்ட. ஓ வீரா யாரு? ஏன் வீரா, ரொம்ப அறிவுதான். சரி வா, அடுத்து பொது பெட் பார்க்கலாம். ஓகேவா? சூப்பர் வீரா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உனக்கு எல்லாம் வசதியா இருக்கும்ல? எல்லாமே ஓகே வீரா, நல்லா நீட்டாவும் இருக்கு. அப்புறம் வீரா, க்ளீன் பண்றதுக்கு மட்டும் டெய்லி ஒரு ஆள் வேணும். அவங்கள மட்டும் யாராவது பார்த்து பேசிறேன். ஒருத்தவங்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன், நீங்க வந்து டாக்டரா உட்காரு, ஒவ்வொரு ஆளா கரெக்டா வந்துருவாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா சொல்லி வச்சிருக்கேன். சரி வீரா. அப்புறம் நம்ம மேடம் ரூம பாக்க வாங்க. வீரா, என் டாக்டர் பொண்டாட்டி ரூம் வாங்க. ஐயோ செம்ம அழகு வீரா. என்னோட ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ஓகே தானே? ஓகே வீரா, நான் கூட கொஞ்சம் சின்ன ரூமா இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். தாராளமாவே இருக்கு. சரி மேடம் போய் உங்க சீட்ல உட்காருங்க. வீரா இருக்கட்டும். உங்களை டாக்டரா பாக்குறதுக்கு தான் நான் இவ்வளவு ஆசைப்பட்டேன். டாக்டரே உட்காருங்க. நான் டாக்டர்னா என்னோட எம்டி நீதான். நீ முத உட்காரு. ராணி, உன்னை டாக்டரா பார்க்க ஆசைப்பட்டு தான் இவ்வளவு நான் செஞ்சேன். உட்காருமா. சரி வீரா. ராணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் வீரா. எல்லாருமே இப்படி அவங்க பொண்டாட்டிய பாத்துக்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. என் விருப்பம் தான் உன் சந்தோஷம் பாத்துக்கிறேல வீரா. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் மட்டும் ஏன் ராணிய கட்டிக்கிட்டதுக்கு நானும் கொடுத்து வச்சவன் தான். சரி ராணி, தாத்தாட்ட சொல்லி நல்ல நேரம் நல்ல நாள்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்க்காரங்க எல்லாத்தையும் வர வச்சு ஆஸ்பத்திரியை திறக்கலாம். சரி வீரா. வீரா, அன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். சரி ராணி, உன் விருப்பம் தான். எல்லாரும் நம்ம ஊர்க்காரங்க தான், நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். தொழிலா செய்யாம சேவையா செய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீரா. கண்டிப்பா. சரி வா, இப்ப கிளம்பலாமா? வீரா, கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாமா? சரிமா வா. மாமா, தோசை எப்படி மாமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. சட்னி? அது சூப்பர்மா. சரி மாமா, சாப்பிடுங்க. அண்ணி, தோசை 2 சட்னி எல்லாமே சூப்பர். அசத்திட்டீங்க. தேங்க்யூ சாதனா. ஹே வாசுகி, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா யார் செஞ்சது? ஏன் கேக்குறீங்க? நான் தான் செஞ்சேன். நீயா? நம்ப முடியலையே. நம்பிதான் ஆகணும், நான் தான் செஞ்சேன். இல்ல, இவ்வளவு நாளா நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், அதான் கேக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். டிஃபரெண்டானா? கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே டேஸ்டா இருக்கு. அதுக்கு காரணம் இருக்குங்க. என்னமா காரணம்? அது அத்தையும் நானும் சேர்ந்து சமைச்சோம், அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பாத்தியா, நீயா சமைச்சேன்னு சொன்ன? நானும் கூட சேர்ந்து சமைச்சேன். வேணும்னா அத்தைட்ட கேளுங்க. கேட்க வேண்டியல, தோசையும் சட்னியும் பார்க்கவே தெரியுது. அண்ணா, நீ அண்ணிய கிண்டல் பண்றேன்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படி நினைக்கிறேன்னு சொல்லிட்ட? கண்டிப்பா கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க? திரு, என் மருமக என்ன செஞ்சாலும் அது நல்லாதான் இருக்கும், குறையெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படி சொல்லுங்க மாமா. எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடுக்கு உப்பு போட மறந்துடுவேன், அதுக்கெல்லாம் திட்டலாமா மாமா? அப்புறம் ஒரு நாள் டீ போடும் போதுல தேயிலைக்கு மாத்தி மிளகு பொடிய போட்டுட்டேன், அதுக்கும் திட்டுறாங்க மாமா. எப்ப பாரு இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க. மாமா சொல்லி வைங்க, உங்க மகன் என்ன இன்னும் யாரும் திட்டிக்கிட்டும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதோ இப்ப சொல்லிடுறேம்மா. ஏ தம்பி, என்னையா பழக்கம் இது?
இல்ல ஆசையா சமைச்சா சாப்பிடணும். இப்ப என்ன டீக்கு தேயிலை போட்டா என்ன, மிளகு பொடி போட்டா என்ன? தேயிலையும் கருப்பா தான் இருக்கு, மிளகு பொடியும் கருப்பா தானே மாமா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க மாமா. சொல்றேம்மா, கேக்குதாடா? ரெண்டும் கருப்பு கலர்ல தானே இருக்கு. அதனால டீயாவும் குடிச்சுக்கோ, இல்ல மிளகு தண்ணியாவும் குடிச்சுக்கோ. பிள்ளைய என்னை யாரும் திட்டக்கூடாது, புரிஞ்சதா? ரொம்ப நல்லா புரியுதுப்பா. அண்ணா எப்படி வந்து சிக்கியிருக்கா பாரு. உண்மைதாமா. அண்ணி உன் ஹெல்த்த பாத்துக்கறாங்கண்ணா. மிளகு பொடிலாம் போட்டு உன்னை எப்படி கவனிச்சிருக்காங்க பாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவனா. ரொம்ப கொடுத்து வச்சவேமா. சிரிக்காதமா, என் பொழப்பு இப்படிதான் சிரிப்பா இருக்கு. டேய், அடி வாங்குவ. சும்மா என் மருமகளை ஏதாவது சொல்லாத. சாப்பிடுங்க மிளகு தண்ணி. கேட்டிங்களா? பேசாம சாப்பிடுங்க. ஏதாவது குறை சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு குடிக்க நல்லா இருந்துச்சா அதை மட்டும் பாருங்க. சரிம்மா. அண்ணி கவலையே படாதீங்க. அடுத்து நீங்க ரசத்துக்கு பதிலாக சுடுதண்ணி வச்சு கொடுத்தாலும் அண்ணன் சூப்பரா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஆகணும்ல. வேற வழி? மாமா நீங்களே சொல்லுங்க, நான் எதை சொதப்பினாலும் சூப்பரா ஆயிடும் மாமா. எனக்கு நல்லா புரியுதுமா. இனி நீ என்ன செஞ்சாலும் சொதப்பியே செய். ஒழுங்கா செஞ்சாலே சொதப்பிதான் செய்வா. இதுல சொதப்பியே செய்யணும், வேற லெவல்ல இருக்கும். அண்ணா உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. கேட்டுச்சா? உங்க அண்ணிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேனா? சரிம்மா. என்ன என்ன ரெண்டு பேரும் சிரிப்பு. சாப்பிடுங்க. சரிங்கப்பா. சரிங்கப்பா. சரி சரி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட சாப்பிட தோசை சூடா வரும். அம்மா சொல்றாங்களா? அம்மா சமைச்சத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டா பாரு. இவ சமைச்சதுன்னு கூட மாட பக்கத்துல நின்றுப்பா. கேட்டதுக்கு இவ சமைச்சதான். என்ன என்ன யோசனை? சாப்பிடுங்க. சரிம்மா. அப்பா சொல்லியா? அப்பா சக்தி வீட்டுக்கு கூப்பிட்டான். இன்னைக்கு ஏதோ கறி சாப்பாடு விருந்து அப்படி இப்படின்னா. நேத்து சும்மா சொல்றான்னு பார்த்தா காலையில வேற போன் பண்ணிட்டான். ஆமாயா, எனக்கும் போன் பண்ணி சொன்னான். நீங்க எல்லாம் கிளம்புறீங்களாப்பா? நீயா? நான் கொஞ்ச நேரத்துல வாரேன்ப்பா. நீங்க வாசுகிய கூட கூட்டிட்டு போங்க. ஏங்க கடைக்கு போயிட்டு வரீங்களா? இல்லம்மா, சாதாரண ரிப்போர்ட்லாம் டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலான்னு பார்த்தேன். அண்ணா நீ நேத்து பேசுனத சீரியஸா எடுத்து செய்யாத. அதெல்லாம் விடுண்ணா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருக்கிற நாள் வரைக்கும் இப்படி சந்தோஷமா இருந்துட்டு போறேனா. சாதனா, நீ இப்படி பேசாத. நீயும் நம்பிக்கையா இருந்தாதான் குணமாகும். அண்ணன் சும்மாலாம் நேத்து பேசல. உனக்கு சரியா போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் அதை நம்பு. ஆமா சாதனா, நீ முத நம்பிக்கை வை. அப்பதான் சாதனா நல்லதே நடக்கும் தானே. இல்ல நீ ஒரு டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம அதையே நினைக்க கூடாது. ஒரு டாக்டர்லாம் இல்ல நீ. கிட்டத்தட்ட ஒரு 6-7 டாக்டருக்கு மேல பாத்திருப்போம். எல்லார்கிட்ட வந்தது ஒரே ஆன்சர் தான். ஆனா நம்ம ஊர்ல 7-8 டாக்டர் இல்லமா, ஆயிரக்கணக்கா இருக்காங்க. அண்ணன் சொல்றத நீ சரின்னு மட்டும் கேளு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, நீ நம்பிக்கையா இருக்க. அந்த நம்பிக்கையே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. பரவாயில்லண்ணா, பாத்துக்கலாம். கண்மணி, அப்பா அண்ணே சொல்றத கேளுடா. அப்பா இப்படி எல்லாம் ஒரு நாள் கூட பேசினதில்ல. டெய்லி ஒரு டாக்டரை பாப்போம். அவங்க சொன்னதை கேட்டுட்டு வீட்டுல வந்து அழுவோம். அதுதான்டா இவ்வளவு நாள் நாம பண்ணிருக்கோம். ஆனா திரு நம்பிக்கையா சரி பண்ணிடலான்னு சொல்றான். நம்பிக்கையா இருமா. சரிப்பா. அப்பாக்கு நம்பிக்கை இருக்குமா? என் பொண்ணு நீ நல்லா இருப்ப. சரிப்பா. சரி சரி மாமா, கவலைப்படக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? சரிமா. சரி சரி எல்லாரும் சாப்பிடுங்க. மா வாசுகி, அத்தை தோசை கொண்டு வருவாமா? இல்லத்த, இன்னும் யாரும் சாப்பிடல. நீங்க வாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். சரிம்மா. சாப்பிடுங்கப்பா எல்லாரும். அண்ணி நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷம் வரும். இருங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரி சரி சாப்பிடுங்க. என்ன எல்லாம் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ராதா, வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. சரிம்மா, என் தம்பி வீடு வரைக்கும் போயிட்டு வரலாமா? சரிங்க, கிளம்புவோம். திரு பாத்து. பாத்துப்பா. மெதுவா பாத்து. பாத்தியா? இப்போ பரவாயில்லம்மா. தண்ணி எங்க? அத்தை கொண்டாமா. இந்தாயா குடி. மெதுவா. போதுமா. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. மெதுவா சாப்பிடியா? சரிம்மா. என்னையா? ஒன்னும் இல்லம்மா, என் அம்மாவை நினைச்சேன். நானும் உன் அம்மாதாயா. அடுத்தவளா நினைக்காத. 10 மாசம் சுமந்த பெத்ததான் பிள்ளையா. வயிற்றுல சுமக்காத நீயும் என் புள்ளதான். நான் உன்னை அப்படிதாயா நினைக்கிறேன். அம்மா கவலைப்படாதயா. உன்ன மாதிரி பிள்ளைய பெத்து உன் அம்மா பார்க்க கொடுத்து வைக்காம போயிட்டா. நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன். உன்ன மகனா இப்ப நான் பாக்குறேன். சந்தோஷமா இருக்கியா?
அம்மா ஐயா வருத்தப்படாதயா. உன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் நாங்களே சந்தோஷமா இருக்கோம். எத்தனை மாசம் கழிச்சு சிரிக்கிறோம் தெரியுமா? என் புள்ள, நீ வருத்தப்படாத, சந்தோஷமாயிரியா. சரிம்மா. சரி சாப்பிடு. ம். திரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாசத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. லவ் யூடா திரு.